ஹலோ மக்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்கள் நண்பன் ராகவன். இன்னைக்கு நாம எங்க போயிட்டு இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஈசிஆர்லேருந்து கரெக்டாக ஒரு 15 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸ்ல இருக்கிற ஒரு கைலாசநாதர் சூப்பரான ஒரு லேக் டெம்பிளுக்கு தான் நான் உங்களை கூட்டிட்டு போக போறேன். எஸ், ஃபேமிலியா நாம கிளம்பியாச்சு. போற இடம்லாம் பார்த்தீங்கன்னா பச்சை பசேர்னு ஒரு வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்து உள்ள போயிட்டு இருந்தோம். ஸோ கூகுள் மேப்ல நீங்க கைலாசநாதர் டெம்பிள் அப்படின்னு போட்டீங்கனாலே வந்துடும். ஸோ கரெக்டாக நாங்கள் வந்து ரீச் ஆகும்போது 6 மணி. சாட்டர்டே சண்டே வந்து 8 o'clock வரைக்கும் இருக்கும். நார்மல் டேஸ்ல போனீங்கன்னா 6 மணிக்கா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஸோ பிளான் பண்ணிட்டு போங்க. ஸோ இறங்கிட்டு உள்ள போகும்போது எங்களுக்கு பார்த்த சர்ப்ரைஸ் என்னன்னா, நாங்கள் இருந்த இடத்துல இருந்து கோயிலுக்கு நடுவில் அவ்வளோ பெரிய ஒரு லேக்குக்கு ஒரு பாலம் போட்டிருந்தாங்க. அந்த இடத்துல தான் நடந்து போனோம். சுற்றி 2 பக்கமும் தண்ணி. ஸோ சென்னையிலேருந்து ரொம்ப கம்மியான டிஸ்டன்ஸ்ல இப்படி ஒரு கோவில் வந்து நாங்கள் வந்திருக்கோம் அப்படின்னு நினைக்கும் போது பயங்கர ஒரு ஹாப்பி ஃபீல் கொடுத்தது. ஸோ அந்த இடத்துல செல்ஃபிலாம் எடுக்கணும், ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மார்னிங் சன்ரைஸ்லையும் சரி சன்செட்லையும் சரி ஸோ வேற மாதிரி இருக்கும். ஸோ அந்த பாலத்தில் அப்படியே நடந்து போயிட்டு இருந்தோம். வேற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஏதோ ஒரு கேரளா சைடில் வந்த மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஸோ சன் செட் ஆகிட்டு இருந்தது. அந்த சன் செட்டையும் பார்த்து என்ஜாய் பண்ணிட்டு அங்கேருந்து நாங்கள் அந்த கோவிலுக்கு நடக்க ஆரம்பித்தோம். ஸோ அங்கேருந்து கரெக்டாக அந்த பாலத்துலேருந்து ஒரு 2 மினிட்ஸில் நீங்கள் நடந்து அங்கே போயிடலாம். பட் ஆனால் போகிற ஃபீல் வேற மாதிரி இருக்கும். ஸோ இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோவில் அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு 1000 வருஷத்து கோவில்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போனோம். மேலே ஏறி போனீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் கோவில் இருக்கும். அண்ட் கோவில் பார்க்கவே ரொம்ப அழகாகவும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாகவும் ஒரு அட்மாஸ்பியருக்கு நடுவில் இந்த கோவில் இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணலாம். ஃபேமிலியோட போனீங்கன்னா வீக்கெண்டில் ஒரு ப்ளசண்ட்டான ஒரு ஸ்பாட்டாக இது இருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். ஸோ இதுதான் கோவில். உள்ள சிவன் இருக்காரு. வெளியில் வந்து ஒரு நல்ல ஒரு பிரகாசமான ஒரு சுற்றி நல்லாவே வந்து ஒரு ஸ்பேஸ் கொடுத்து தான் இந்த கோவில் கட்டியிருக்காங்க. எல்லா சாமியுமே ஆஞ்சநேயர் இருந்தாலும் காலபைரவர் இருந்தாலும் எல்லாமே இங்கே இருக்காங்க. பராசக்தி உள்ளே இருக்காங்க. நீங்கள் அங்கே வந்துட்டு அப்படியே அந்த கோவிலில் நீங்கள் ஒரு ரவுண்டு போகலாம். ஒரு சின்ன கேப் இருக்கும். இந்த வழியாக போனீங்கன்னா பேக் சைடில் வந்து கவர் பண்ணிட்டு வரலாம். பேக் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் அங்கே இருக்குது. அங்கேயே நீங்கள் கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரக்கூடிய ஒரு பிளேஸாக தான் இந்த பிளேஸ் அமைஞ்சிருக்கு. அண்ட் உள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ரெசிப்ட் வாங்கி ஒரு அபிஷேகம் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அர்ச்சனை பண்ணுறதாலும் சரி, வெளியிலேயே ஆள் உட்காந்துருக்காங்க. அங்கேருந்து நீங்கள் அந்த ஊதுபத்தி வாங்கி காமிக்கிறது, கற்பூரம் காமிக்கிறதுக்கெலாம் கடை இருக்குது. ஸோ அங்கேயே நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் என்னென்ன வேணுமோ அங்கே பார்த்துட்டு போகலாம். ஸோ கோவிலுங்கிறது கோபுரம் இப்படி தான் இருக்கும். நல்லா ஒரு சுற்றி பார்த்தீங்கன்னா நல்லா வயவெளியோட ஒரு கிராமத்து ஃபீல்டில் ஒரு காட்டுக்குள்ளே கமைச்ச ஒரு கோவில் மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த இடத்துக்கு கண்டிப்பாக போங்க. செமையாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஸோ இதான் கைஸ் இந்த வாரத்தோட ஸ்பாட் இதுதான். ஸோ இது மாதிரி இன்னும் ஒரு பியூட்டிஃபுல்லான பிளேசஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி விடுங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபிகேஷனாக வரும். அண்ட் உங்களுக்கு உங்களோட ஃபேமிலிக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த மாதிரி பிளேசஸ்லாம் வேணும் போகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த மாதிரி வீடியோஸாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கு போகிறதுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே கைஸ், தேங்க்யூ, பாய். உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் இது மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸில் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டேக் கேர் அண்ட் bye bye. Raghavan.